ஹை கோட் லாக் இன்னைக்கு அரேஸ் பார்க்க போகிறோம். அரேஸில் எக்ஸ்ப்ளோர் மற்றும் இம்ப்ளோட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளோர்டுங்கிறது என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை அரேவாக கன்வெர்ட் பண்ணும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இம்ப்ளோட் நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். அதை எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை அரேவாக கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே அந்த செப்பரேட்டரை வச்சு டீலிமிட்டரை வச்சு அது கட் பண்ணி ஒரு அரேவாக மாற்றிடுவோம். இது எந்த ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோமோ அது லிமிட் வந்து எத்தனை அரேஸாக இருக்கணுங்கிறது அதோட லிமிட். இப்போ உடனே பார்க்கலாம். சாரி, கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரிங் $string ஆப்பிள் BANANA banana orange. இப்போ நம்மளோட அரே வேரியபிளை டிக்ளேர் பண்ணி எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கமா வேரியபிள் நேம் ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம பிரிண்டார் மெத்தடை யூஸ் பண்ணணும். பிரிண்டார் $array. ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அரே, செகண்ட் அரே ஐட்டம், தேர்ட் அரே ஐட்டம். இப்போ 3 அரே ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நான் இப்போ லிமிட் யூஸ் பண்ண போகிறேன். லிமிட் யூஸ் பண்ணுறப்ப எத்தனை நம்பர்னு சொல்லலாம். நான் இப்போ 2 கொடுக்க போகிறேன். 2னா 0 1 2 அப்படின்னு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சேமாக வரும். 0 1 1 2 அப்படி தானே அரே வரும். 0 1 அப்படிங்கிறது 1 2 நம்பர். ஸோ பாருங்கள், 2 அரேவாக லிமிட் பண்ணிக்க முடியுது. பேசிக்காக எக்ஸ்ப்ளோர் ஃபங்க்ஷனோட யூஸ் கேஸ் என்னென்னா, CSV டேட்டா ஃபைல் இருக்குல்ல, எக்ஸ்ப்ளோர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றிடும். ரெண்டாவது இதோட மெயின் யூஸ் வந்து CSV டேட்டா ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை டு அரேவாக மாற்றிடும். ரெண்டாவது இதோட யூஸ் என்னென்னா வேர்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ண உதவும். இப்போ இதை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் போக வேண்டியதான். இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் அதோட ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் இது. ஓகேயா? இப்போ என்னென்னா இது வந்து அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றும். இம்ப்ளோட் வந்து அப்படியே ஆப்போசிட், அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஸ்ட்ரிங்காக மாற்றும். அதே நேரத்தில் இது வந்து ஒரு நம்ம செப்பரேட்டர் வந்து அதில் வந்து டிவைட் பண்ணி அரேவாக மாற்றிச்சு. இதில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிருங்க. எந்த இதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ண சொல்கிறீங்களோ அதை ஜாயின் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போமா. ஒரு அரே க்ரியேட் பண்ணுங்கள். அரே தானே இது எடுத்துக்கும். அரே ஈக்குவல் டு APPLD ஆப்பிள். இதில் லிமிட் கிடையாது. ஆப்பிள் orange string ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்காக தானே மாற்ற போகிறோம், அதனால் ஒரு வேரியபிள் நேம் ஸ்ட்ரிங் வச்சிட்டோம். இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் எதை செப்பரேட் பண்ணி எதை செப்பரேட்டர் கொடுத்து எதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம், அந்த கமா வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறோன்னு சொல்கிறோம். ஸோ கமா வச்சு ஜாயின் பண்ணு நம்ம சொல்கிறோம். கமா வச்சு செப்பரேட் பண்ண சொல்ல கமா வச்சு ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ அந்த அரே வேரியபிளாக கொடுத்துட்டு இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அரே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் _r கொடுத்தோம். இப்போ ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் மூலயமா இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் ஸ்ட்ரிங்காக கருதப்படுது. இப்போ அதை எக்கோ $string அப்படின்னா கொடுக்க வேண்டும். அடுத்துட்டு ரிசல்ட்டை பார்த்தோன்னா
ஆப்பிள் பனானா ஆரஞ்சு. நம்ம அந்த கம்மா கொடுத்துருக்கோம்ல, அந்த கம்மா வச்சு தான் ஜாயின் பண்ணுது. இப்போ இம்ப்ளோட் ஃபங்க்ஷனோட யூஸ் கேஸ் என்னன்னா, இதில் லிமிட் பேராமீட்டர் இல்லை, பட் ஆனால் இம்ப்ளோடு வந்து ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் அவுட்புட் ஃபார் லாகிங் டீட்டெயில்ஸு எரர்ஸ்க்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரிங்கை அரே எலமெண்ட்ஸாக மாற்றி கொடுக்கும் இம்ப்ளோட் ஃபங்க்ஷன். கிரியேட்டிங் எ ஸ்ட்ரிங் ஃப்ரம் தப்பாக சொல்லிட்டேன். அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுக்கும். இட் இஸ் யூஸ் டு கிரியேட் எ ஸ்ட்ரிங் ஃப்ரம் அரே எலமெண்ட்ஸ். ரெண்டாவது இதோட யூஸ் கேஸஸ் வந்து ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அது ஸ்ட்ரிங்காக மாற்றணுங்கிறது. ரெண்டாவது யூஆர்எல் பேராமீட்டர், யூஆர்எல்ல அரே பேராமீட்டர்ஸ் இடத்துல இருக்கும். யூஆர்எல் அரே பேராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை வந்து ஒரு கொரியாக ஜென்ரேட் பண்ணணும். இதுதான் அதோட யூஸ் கேஸ். ஓகே, பாய் போர்லா வியூவர்ஸ். நீங்கள் இதில் இது மாதிரி இம்ப்ளோடுக்கும் எக்ஸ்போர்டுக்கும் யூஸ் கேஸஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.